எங்களுடைய இறை எங்கள் இனம் தோன்றிய காலத்திலிருந்து குறிஞ்சி நில தலைவன் தமிழ் இன இறைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அவரை நீங்கள் இவ்வளோ காலம் என்ன பண்ணீங்க? சின்ன சின்ன பசங்க நாங்கள் வந்து தொட்டு தூக்கிட்டு போனோன்னே போய் இதில் ஒரு இது இருக்கு பிறகு நம்மளும் பேசுவோம். இந்த இதில் வந்து உங்கள் ரெண்டு பேரோட வேவ்லெங்க் பிஜேபி உங்களோட வேவ்லெங்க் ஒன்றா இருக்குது. ஏன்னா அரசியல் தான் இருக்கட்டும். இப்போ நானும் தமிழ் பேசுகிறேன், நீங்களும் தமிழ் பேசுகிறீங்க, ரெண்டு பேரும் ஒன்றா. என்னோட இருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு இதில் இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என் இறையை நான் போட்டுறேன், நீங்கள் போட்டுன்னா மகிழ்ச்சி அடைங்க. நாங்கள் யாருன்னு கேளுங்க. நாங்கள் கடவுளை இந்த நாட்டில் இந்த நிலத்தில் இருக்க எல்லா இனங்களுக்கும் கடன் கொடுத்தவர்கள், இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள். உங்கள் சிவன் யாரு? உங்கள் பெருமாள் திருமால்லாம் யாரு? எங்கள் மூதாதை, எங்கள் இறை, நாங்கள் வழிபட்ட தெய்வங்கள். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, எங்களுக்கு மகிழ்ச்சி தான், கொண்டாடுங்க. தமிழ்நாடு முழுக்க நேரமாச்சு, செக்கின் டைம். ரூபாய்க்கு நெல் சேதம் அடையுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. மழை வெயில பாதிக்கப்படுதுன்னு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதை பத்தி யாரு கவலைப்படுவா? டாஸ்மார்க் சரக்கை பத்திரமா வைக்கிறதுக்கு கட்டின காப்பகங்கள், அந்த சேமிப்பு கிடங்குகள் போல நெல்லை சேமிச்சு கொள்முதல் செய்து சேமித்து வைக்கிறதுக்கு கிடங்குகள் இருக்கா? என்கிட்ட கேட்காதீங்க. கோவப்பட வேண்டியது வேளாண் பெருங்குடி மக்கள். எல்லாம் சரிங்க, இன்னைக்கு தான் நடக்குதா? ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது. ஆனால் திரும்ப திரும்ப இந்த இவர்களுக்கே வாக்கு செலுத்தி வலிமை கொடுக்கறது யார்? இது யாரு? அது யாருடைய தவறு? ஒரு அநீதியான மோசமான ஆட்சி நடக்குதுன்னா அந்த ஆட்சியை தேர்வு பண்ண மக்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும்.